நமः. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். உழைக்க தயங்காத, எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வந்து வெற்றி என்று முழங்கக்கூடிய அதிர்ஷ்டம் படைத்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். மகராசிக்காரங்களே, முதல்ல நெஞ்ச நிமித்தி நில்லுங்க. உங்களுக்கு இந்த மாதம் பலனுள்ள மாதம். என்ன, உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் மீண்டும் நான் இருக்கிறேன், பீனிக்ஸ் பருவ மாதிரி ஜெயிச்சிருவேண்டான்னு சொல்லி அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்க காரணத்தினாலையும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இந்த மாதம் வெற்றி 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 தான். பயப்படவே வேண்டாம். அப்போ ஒவ்வொரு வெற்றியும் நமக்கு சுலபமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அட்டமாதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனோட சேர்றப்ப ஒவ்வொரு ஸ்டெப்புமே தவளை காலை பிடிச்சு இழுத்த மாதிரி வழுக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த முயற்சி உங்களுக்கு பலனை நிச்சயமாக கொடுக்கும். லாபாதிபதியாகிய 4ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பாக்யாதிபதியாகிய புதனோட சேர்த்து உட்கார்ந்துருக்காரு. இந்த விஷயத்த நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா கிரகம் தான் ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வியை கொடுக்கும். அந்த கணக்குப்படி இந்த மகர ராசிக்கு இவ்வளவுதான் பிரச்சனைகள் சூரியனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அட்டமாதிபதியால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் முதல்ல வேணுங்கிறது காசு, பணம், குடும்பம். இது எல்லாமே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல பாக்யாதிபதி லாபாதிபதி சேர்ந்து அமர்ந்தனால பாக்கிய லாபங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது எப்படி பாத்தீங்கன்னா, ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி ராகு கொடுத்து கொண்டே இருப்பார். பாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதையெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்துறீங்களோ அதை வச்சுதான் இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாசம் சூப்பரா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயம், இப்ப எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, இந்த மாசத்து சில விஷயங்களை எதிர்பார்த்துருவோம் இல்லையா. முதல்ல காசு பணம், நம்ம சொன்ன பத்தியா, காசு பணம், கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். ஜீவனஸ்தானம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் உச்ச ராசியில் அமர்ந்திருக்கின்றார். இப்ப உச்ச ராசியில் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சனி பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால ஜீவனஸ்தானம் நன்றாக இருந்தே ஆக வேண்டும். அதுல பிரச்சனைகள் வரும். என்ன, அட்டமாதிபதி சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறேன், பிரச்சனைகள் வரும். இருந்த போதிலும் இந்த மாதம் 13ஆம் தேதி ஜீவனாதிபதியாகிய சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு 4ஆம் இடத்துக்கு போறார். அந்த ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப முதல் 13 நாட்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே அது உச்சத்துல தான் இருக்காரு. அதனால எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிச்சிருவீங்க, அது வேற விஷயம். அடுத்து ஒரு மாற ஆரம்பித்தீங்களா, மேசராசிக்கு போறாரு இல்லையா. அந்த மேசராசிக்கு போனது மட்டும் இல்லாம அந்த மேசராசியில இருந்து 10ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில மகராசிக்காரர்களை நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுல மாற்றமே இல்லை. எதுல ஜெயிச்சிருவீங்க? தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக அவ்வளவு உங்களுக்கு சக்சஸ் ஆகிற காரணத்தினால நெஞ்ச நிமித்தி நில்லுங்கன்னு முதல் சொன்ன வாக்கியப்படி தாராளமா நீங்க ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு. தைரியமா இருங்க, முதல் விஷயம். 2வது, நீங்க என்னென்ன பிளான் போடுறீங்களோ அந்த பிளான் போல நடக்கும். இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். அதாவது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது பாத்தீங்கன்னா என்னென்ன பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகும். இப்போ மங்கள வாய்ப்புகள், அதான் முக்கியமான விஷயம். இப்போ மங்கள வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான குரு பகவான் பார்த்துட்டே இருக்காரு, மங்களத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மங்களாதி யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சுப மங்கள யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக நல்ல லாபங்களை அடைவீர்கள். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப செய்திகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே மகராசிக்காரனுக்கு இந்த மாதம் முழுமையாக கிடைத்தே தீர வேண்டும். அட்டமாதிபதி ஒரு செயல் மட்டும்தான் இங்க கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. தைரியமா ஜெயிச்சுட்டே வந்துடலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம், மாணவர்களுக்கு
ஏன்னா இப்போ வரக்கூடிய கல்வி ஆண்டுல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்படிங்கிறப்ப அது குறிப்பாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அரசு எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, 10th +2 மாணவர்களுக்கெல்லாம், அந்த மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் மத்தியமா நிற்குது. ஏன்னா இப்போ முயற்சி தான் வேணும்னு சொல்லி மறுபடியும் திரும்ப கொடுக்குது. கட்டமாக பிரச்சனை கொடுத்தாலும் புதனை குரு பார்த்து கொண்டே இருக்கிட்டார். புதனை குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கல்வி யோகம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும். அதாவது வந்து படிச்சதெல்லாம் மறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நல்லாவே எல்லாமே கரெக்டா கிடைக்குது. ஆசிரியர் உங்களுக்கு கரெக்டா கற்று கொடுத்துட்டு இருக்காரு. ராகுன நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அவரோட சேர்ந்து அட்டமாதிரி இருக்க காரணத்தினால, முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறனால நீங்க படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கும் அல்லது சுணக்கும். ஆனாலும் தெய்வ கடாட்சமும் உங்களுடைய முயற்சியும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போதான் நீட் எக்ஸாம் 10th +2 எழுதுற மாணவர்கள்லாம் நீட் எக்ஸாம் எழுத போறீங்க. அதே மாதிரி QT எக்ஸாம், அதே மாதிரி நிறைய அரசு சார்ந்த எக்ஸாம்கள் எழுத போறீங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று நிதானிக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க, படிச்சதை மடி நினைவுக்கு கொண்டு வாங்க. அப்பதான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு விஷயம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளைக்குமே மாற்றம் கிடைக்கும். ஒரு நாள் ஜாலியா இருந்தா ஒரு நாளைக்கு பொறுத்தளவு பிரச்சனை வரும். ஒரு நாளைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிரச்சனை, மறுநாள் ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா இந்த சந்திரனுடைய மூவிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். அதன்படி வந்து கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க தான் அதை முயற்சி பண்ணணும் பெண்களுக்கு. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தொழில் செய்யற பெண்களுக்கு, வியாபாரம் பண்ற பெண்களுக்கு, உத்தியோகம் பண்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு முயற்சியை நீங்க அந்த ஸ்டெப்பை எடுத்து இந்த மாசத்துல இதை செய்ய போறேன்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா அதை தைரியமா யாரையும் கேட்காதீங்க, தைரியமா செய்யுங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க ஜெயிச்சிருவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி கௌரவம், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு வந்து சுய கௌரவம் பாதுகாக்கப்படும். இவ்வளவு வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா உண்டு. கொஞ்சம் முயற்சி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும், எல்லாமே மகராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து உதவும். இந்த மகராசிக்காரர்கள் அனைவருமே வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்கிறப்ப பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பங்குனி மாசம்னாலே பெண் தெய்வ மாசங்கள் தான். அதனால எல்லா அம்மன் கோயிலையுமே வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுல உங்க குலசாமியே பெண் தெய்வமா இருந்தா அந்த பெண் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதுமே பெண் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தினால் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அல்லது இந்த மாதத்தை சற்று பிரச்சனை இல்லாம நகர்த்திக்கூடிய போகக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. எல்லாத்தையும் நல்லபடியா பயன்படுத்திங்க. உங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.